இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நல்ல புளிப்பாக காரமாக ஒரு மாங்காய் தொக்கு. மூணு ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் வெந்தயம் நல்லா வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணணும். நான் போட்டிருக்க இந்த அளவுக்கு பொடி 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் வரும். கூட கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம திரித்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் காயம் சேர்த்துக்கணும். இதுதான் ஊறுகாவோட சீக்ரெட் பொடி. ஏதாவது ஒரு சட்டியில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய், 60லேருந்து 70 ml வரைக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. லைக் பண்ணவங்க, ஷேர் பண்ணவங்க, வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ரெண்டு 3 கொத்து கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊறுகாய் பொடி, சீரகம், வெந்தயம், பெருங்காயம் வறுத்து திரிச்சது, தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காய் துருவுனது 1 கப் அளவுக்கு. நான் கிளிமூக்கு மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்டில் போடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் 20லேருந்து 30 ml வரைக்கும் சேர்க்கலாம். தொக்கு, ஊறுகாய் இதெல்லாம் செய்யும்போது வேறு எந்த எண்ணெயும் ஊற்றுறதை விட நல்லெண்ணெய் ஊற்றி செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது மாங்காய் சீசன். இந்த சீசனில் நீங்களும் இந்த தொக்கு பண்ணி பாருங்கள். நல்ல புளிப்பாக காரமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இல்லை சாதம் எல்லாத்தோடையுமே இந்த தொக்கு நல்லாயிருக்கும். இந்த தொக்கு செய்யும் போதே வாயில் எச்சி ஊறும்.